போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்டான விஷயம் பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி பார்க்க போகிறோம். இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக எம்டிஎஸ் சிஜிஎல் எல்லாத்துக்குமே வரக்கூடியது. சரிங்களா? இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பிளாக் பியரிங் க்ளோசிங் செரமனியில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீஜேஷ் ஹாக்கி பிளேயர், ஹாக்கி கோல் கீப்பர். அடுத்து மனுபாக்கர் ஷூட்டிங். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஒலிம்பிக் டார்ச், அந்த டார்ச்சை ஏந்திட்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. அதுக்கப்புறம் இந்தியா ரேங்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71st ரேங்க்கு. மொத்தம் 6 மெடல், 1+5, 1 சில்வர், 5 பிரான்ஸ். அடுத்தது ஹோஸ்டிங் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸு. பாரிஸில் நடந்துச்சு. இது 3rd டைம் பாரிஸில் நடக்கிறது, ஃப்ரான்ஸில் நடக்கிறது. அடுத்து டோட்டல் அத்லெட்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 117 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து இதோட மாஸ்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைஜியன் கேப். சரிங்களா? பிரைஜியன் கேப்புன்றது ஒரு ரெட் கலர் கேப்பு. பின்னாடி இமேஜ் காட்டுறேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சரியா? சரி, இப்போ ஒலிம்பிக் கேம் 2024 இந்த பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 நடந்த சம்மர் ஒலிம்பிக். ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பு, வின்டர் ஒலிம்பிக்ஸு, சம்மர் ஒலிம்பிக்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ஒலிம்பிக்ஸில் நடந்தது 2024. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட். இது எடிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32nd ஒலிம்பியாய்டு. சரிங்களா? 32nd ஒலிம்பியாய்டு. அடுத்து ஹோஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸு. பாரிஸில் நடந்துச்சு 3rd டைம். ஃபஸ்ட்டு டைம் எங்கே நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1900லேயும், செகண்ட் டைம் 1924, 3rd டைம் இப்போ நடந்த 2024. சரிங்களா? மொத்தம் 3 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நடந்தது ஃப்ரான்ஸில் 1900, அதுக்கப்புறம் 1924 நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2024 நடக்குது. சரி, அதுக்கப்புறம் இந்த ஒலிம்பிக் கேம்ஸோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஒய்டு ஓப்பன். கேம்ஸ் ஒய்டு ஓப்பன் இதுதான் இதோட மோட்டோ. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,500 பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிட்டாங்க. எத்தனை ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா 329 ஈவெண்ட்டு, 32 ஸ்போர்ட்ஸ். இப்போ அத்லெட் ரன்னிங் ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 100 மீட்டர் நடக்கும், 400 நடக்கும், 1500 நடக்கும், அதிலே ஹடல்ஸ் நடக்கும். இப்படி மொத்தம் 329 ஈவெண்ட் நடந்திருக்கு. சரிங்களா? 32 ஸ்போர்ட்ஸில் நடந்திருக்கு. ஓப்பனிங் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26th ஜூலை 2024. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆகஸ்ட் 2024. சரி, இதோட ஒலிம்பிக் அந்த கேப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, பிரைஜியான் கேப் இப்படி தான் இருக்கும், ரெட் கலரில். சரிங்களா? அந்த பிரைஜிஸ் பாரிஸோட 2024 ஒலிம்பிக்கோட மாஸ்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைஜியான் கேப். சரி, அஃபிஷியல் மெடல் ஸ்டாண்டிங் ஃபார் த பாரிஸ் 2024 யார் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 126 மெடல் வாங்கியிருக்காங்க. அதில் 40 கோல்டு, 44 சில்வர், 42 பிரான்ஸ். ரேங்க் எது அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்களோட அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. இப்போ 40 கோல்டு, ஃபஸ்ட்டு 3 இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎஸ்ஏ, சைனா, ஜப்பான். யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 கோல்டு, சைனாவும் 40 கோல்டு, ஜப்பான் 20 கோல்டு. சரிங்களா? சில்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா 27 தான் வாங்கியிருப்பாங்க, டோட்டலாக 91. ஜப்பான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மெடல். இப்போ ஃபஸ்ட் ரேங்க் யூஎஸ்ஏ, செகண்ட் ரேங்க் சைனா, 3rd ரேங்க் வந்து ஜப்பான். சரி, அடுத்து இந்தியாவோட நிலைமை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 71st ரேங்க் எடுத்திருக்காங்க. டோட்டல் மெடல் 6 மெடலு, கோல்டு 1 கூட வாங்கலை, சில்வர் 1 வாங்கியிருக்காங்க, பிரான்ஸ் 5, டோட்டலாக 6 மெடல் வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃப்ளாக் பெரியர்ஸ் டூரிங் ஓப்பனிங் செரமனி. ஓப்பனிங் செரமனிலையும் ஃப்ளாக் பிடிச்சிட்டு வருவாங்க, க்ளோசிங் செரமனிலையும் ஃப்ளாக் பிடிச்சிட்டு வருவாங்க. ஓப்பனிங் செரமனியில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவி சிந்து, அதுக்கப்புறம் சரத் கமல். பிவி சிந்து பிலாங்ஸ் டு பேட்மிண்டன், சரத் கமல் பிலாங்ஸ் டு டேபிள் டென்னிஸ். ஆர் செட் டு பி பிளாக் பீரியட்ஸ் ஃபார் இந்தியா டூரிங் த நேஷனல்ஸ் பரேட் அட் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ். இப்போ ஓப்பனிங் செரமனியில் 2 பேர், பிவி சிந்து, அதுக்கப்புறம் சரத் கமல். சரத் கமல் பிலாங்ஸ் டு டேபிள் டென்னிஸ், பிவி சிந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மிண்டன் பிளேயர். சரி, டென்னிஸ் பிளேயர் ஆர் பேட்மிண்டன். க்ளோசிங் செரமனி எந்த ஸ்டேடியமில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டி ஃப்ரான்ஸ் அப்படின்ற ஸ்டேடியமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் செரமனி நடந்துச்சு.
அடுத்து க்ளோசிங் செரமனியில் பிளாக் பீரியர்ஸ் யாரெல்லாம் வந்து கொடியேந்திட்டு இறுதியாக நடந்த விழாவில் கலந்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி கோல் கீப்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் ஸ்ரீஜேஷ் இவர் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டல் ஷூட்டர் மனு பாக்கர். சரியா, மனு பாக்கர் பார்த்துருப்பீங்க நிறையா நியூஸில். இப்போ ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருக்கிறது மனு பாக்கர். சரிங்களா. க்ளோசிங் செரமனியில் இவங்க 2 பேரும். ஓப்பனிங் செரமனியில் பிவி சிந்து பேட்மிண்டன் ஆர் டென்னிஸ் பிளேயர். அதுக்கப்புறம் சரத் கமால் டேபிள் டென்னிஸ் பிளேயர். சரிங்களா. இது ஆல்ரெடி பார்த்தோம் இவங்க 2 பேரும். ஆனால் கடைசியாக க்ளோசிங் செரமனியில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் ஸ்ரீஜேஷ் அண்டு பிஸ்டல் ஷூட்டர் மனு பாக்கர். சரி, அடுத்தது எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 117 பேர். இதான் செகண்ட் டைம் லார்ஜஸ்ட். ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 121 அத்லட் கலந்துக்கிட்டது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கை. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 117, மொத்தம் 29 அத்லட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் ஹரியானாவில் இருந்து மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 பேர், 16 ஸ்போர்ட்ஸு, அதில் 29 அத்லட்டிக்ஸ். ஹரியானாவிலேருந்து 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரி, அடுத்து இந்த 117 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 47 ஃபீமேல்ஸு, 70 மேல் அத்லட்ஸ். மொத்தம் 47 ஃபீமேல் கலந்துக்கிட்டாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 70 மேல் அத்லட் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா செகண்டு பிக்கஸ்ட்டு காண்டிஜென்ட் அட் ஒலிம்பிக் கேம்ஸு. இதுக்கு முன்னாடி 121 அத்லட்டு டோக்கியோ ஒலிம்பிக்கு 2021 அனுப்புனது தான் அதிகமாக இருந்துச்சு. இது செகண்டு லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ் டு பார்ட்டிசிபேட் த ஒலிம்பிக் கேம்ஸ். அடுத்தது ஓல்டஸ்ட் ஃப்ரம் இந்தியா இருக்கிறதுலே வயசானவர் யார் கலந்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹன் போபண்ணா 44 இயர்ஸ் டென்னிஸ். யங்கஸ்ட் ஃப்ரம் இந்தியா தீனிதி தேசிங்கு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மர், 14 வயசு. கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. யங்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் டு பார்ட்டிசிபேட் த ஒலிம்பிக் 14 இயர்ஸ். இப்போ 2024 நடந்த ஒலிம்பிக்கில் அதில் தீனிதி தேசிங்கு. சரிங்களா, இவங்க தான் ஸ்விம்மர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹன் போபண்ணா. சரி, அடுத்தது இந்தியன் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் கேரி த ஒலிம்பிக் டார்ச் இன் த பாரிஸ் 2024 ரிலேயில் யார் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. அதாவது ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கண்ட்ரிஸில் இந்த மாதிரி ஒலிம்பிக் கேம் நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக் டார்ச் எடுத்துகிட்டு விளம்பரம் பண்ணுற மாதிரி எல்லோரும் போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபினவ் பிந்த்ரா. சரிங்களா. இந்த இதுக்கு சீஃப் டி மிஷன் யாராக இருந்தா அப்படின்னா ககன் நராங். சீஃபாக இவங்க எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ககன் நராங். சரி, அடுத்து ஒலிம்பிக் ஆர்டர் அவார்டட் டு அபினவ் பிந்த்ராவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அபினவ் பிந்த்ரா இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் ஹூ ஓன் த மென்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட் அட் 2008 பீஜிங் கேம்ஸ். பீஜிங்கில் நடந்த 2008 தான் அபினவ் பிந்த்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் அவார்டு ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வேறு இந்த செரிமனியில் வந்து நோட்டபுள் பர்சனாக யாரை பற்றி பேசுனாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அண்டு நெல்சன் மண்டேலாவை பற்றி. அதர் நோட்டபுள் ரிசிபன்ஸ் ஆஃப் த ஒலிம்பிக் ஆர்டர் இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் இந்திரா காந்தி அண்டு நெல்சன் மண்டேலா. சரி, அடுத்தது இந்தியாவோட மெடல் பொசிஷன். இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மெடல் எந்தெந்த ஈவெண்ட்டில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மனு பாக்கர் ஷூட்டிங்கில், அதுவும் உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அதே ஷூட்டிங்கில் மிக்ஸ்டு 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வந்து மனு பாக்கர் அண்டு சரப்ஜோத் சிங். சரிங்களா, சரப்ஜோத் சிங் இவங்க 2 பேருமே பிரான்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்வாப்னில் குசெல். இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங்கில் மென்ஸ் 50 மீட்டர் 3 பொசிஷன்ஸில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. அடுத்து இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஸ் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்ததாக நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா போன தடவை கோல்டு மெடலிஸ்ட்டு, இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் வின் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமன் சேவ்ரவாத். இவர் வந்து ரெஸ்லிங் மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 57 கிலோகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. சரிங்களா. இப்போ
யார் யார் எதில் பிலாங்ஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் பிலாங்ஸ் பண்ணுறாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ அமன் சேவரத் பிலாங்ஸ் டு விச் கேம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, ரெஸ்லிங்கு, இவர் பிரான்ஸ் வின்னர். இப்போ சரியா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெடல் வின்னர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்கஸ்டாக இருந்தவர். சரி, அடுத்தது ஒவ்வொரு அத்லெட்டை பற்றியும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா வின்ஸ் சில்வர் மெடல் இன் ஜாவ்லின் த்ரோ. சரிங்களா, ஜாவ்லின் த்ரோ ஈட்டி எறிதலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா தான் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. பெஸ்ட்டு த்ரோ இந்த தடவை எவ்வளோ எரிஞ்சார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 89.45. ஆனால் பாகிஸ்தானோட அஸ்ரத் நதீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 92.97 மீட்டர் எரிஞ்சு பழைய ரெக்கார்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு இருக்கிற ஒலிம்பிக் ரெக்கார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 92.97. சரி, அப்போ கோல்டு மெடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ரத் நதீம் ஜாவ்லினில், நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல். பிரான்ஸ் மெடல் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆண்டர்சன் பீட்டர்ஸு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரானடா கண்ட்ரியை சேர்ந்தவர். 88.54 மீட்டர் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஜாவ்லின் த்ரோ இருந்துச்சு. சரியா, அப்போ ஜாவ்லின் த்ரோவை பொறுத்தளவு நீரஜ் சோப்ரா வின்ஸ் சில்வர் மெடல். சரி, அடுத்தது இந்தியாஸ் மென்ஸ் ஹாக்கி டீம் வின்ஸ் பிரான்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-1 விக்டோரியில் ஸ்பெயினை ஜெயிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் மெடலை வாங்கியிருக்கோம். நம்மளோட ஹாக்கி டீம் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் சிங். சரிங்களா, ஹர்மன்பிரீத் சிங் இவர் தான் நம்மளோட ஹாக்கி டீம் கேப்டன். அடுத்து கோல் கீப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் ஸ்ரீஜெய்ஸு, ரிட்டையர்மெண்ட் ஆனவர், கேரளா. சரிங்களா, அடுத்தது கோல்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெதர்லாந்து. ஜெர்மனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். பிரான்ஸ் வாங்கினது இந்தியா. சரி, அதுக்கப்புறம் அமன் சவரத், த யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வின்னர். அமன் சவரத் மேடு த history at the Paris 2024 Olympic by winning the bronze medal men's freestyle 57 kg wrestling event. சரிங்களா, யாரை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புர்ட்டோ ரிக்கோஸோட டேரியன் க்ரூஸ். சரிங்களா, டேரியன் க்ரூஸ் இவரை தான் ஜெயிச்சிருக்காங்க. he achieved his feat at the age of 21 years and 24 days. சரிங்களா, 21 வயசு 24 நாட்களே ஆன இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுல யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வின்னர் இன் இந்தியா. இதுக்கு முன்னாடி பிவி சிந்து இருந்தாங்க, அவங்களுக்கு 22 வயசில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்கஸ்ட் மெடல் வின்னராக இருந்தாங்க. இந்தியாவை பொறுத்தளவு யங்கஸ்ட் மெடல் வின்னர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அமன் சேவரத். சரி, அடுத்தது 4 and 5 ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுபாக்கர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரபோத் சிங். சரிங்களா, சரப்ஜோத் சிங். இப்போ மனுபாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங் செக்யூர்டு இந்தியா செகண்ட் மெடல் அட் த பாரிஸ் ஒலிம்பிக் 2024 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் ஃபார் இந்தியா. சரிங்களா, மிக்ஸ்டு டபுள்ஸில் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுபாக்கர் தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடலே மனுபாக்கர் தான் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. பிரான்ஸின் உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல். சரிங்களா, ஷூட்டிங்கில் வாங்கி கொடுத்துருக்காங்க. புரியுதா? சரி, அடுத்தது மனுபாக்கர் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு வின் ஷூட்டிங் மெடல் அட் த ஒலிம்பிக் கேம்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் பிரான்ஸ் மெடல் இன் மென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் பை ஸ்வப்னில் குசைல். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் 3rd மெடல், 3வது மெடலை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா இந்தியாவுக்கு இவர் தான் ஸ்வப்னில் குசைல். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்தியன் ஷூட்டர் டு வின் அன் ஒலிம்பிக் மெடல் இன் திஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர் ரைஃபிளில் நமக்கு பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வப்னில் குசைல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வப்னில் குசைல் 50 மீட்டர் 3rd பொசிஷன், ஃபஸ்ட்டு மெடல் இன் திஸ் செட். சரி, அடுத்தது வினேஷ் போகாத், ஹரியானா. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. யார் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டா அப்படின்றது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வராது. ஆனால் நம்ம ஒலிம்பிக் படிக்கிறப்ப எல்லாத்தையுமே சேர்த்து படித்து வச்சுக்கிடுவோம். விக்னேஷ் போகாத். சரிங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபைட் 50 kg ரெஸ்லிங் ஃபைனல் அட் த பாரிஸ் ஒலிம்பிக். 29 years old, ineligible to compete the second day as she was found 100 gram overweight. 100 கிராம் ஓவர் வெயிட்டாக இருந்ததுனால விக்னேஷ் போகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க இவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த மனவேதையிலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டே அறிவிச்சிட்டாங்க.
சரியா? அப்போ விக்னேஷ் போகாத் ஹரியானா ரெஸ்லிங் கேம். சரி, அடுத்தது இந்தியா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் இன் பாரிஸ் 1900. சரிங்களா? அதாவது 1900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வித் எ லோன் அத்லட் நார்மன் பிரிட்ஜட், ஆங்கிலோ இந்தியன். இவர் தான் ஒரே ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா சார்பாக 1900 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டவர். வின்னிங் 2 மெடல்ஸ். சரிங்களா? ரெண்டுமே சில்வர் இன் அத்லெட்டிக்ஸ். அடுத்து மனு பாக்கர் ஹேஸ் மேட் ஹிஸ்ட்ரி பை பிகமிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் மல்டிபிள் மெடல்ஸ் அட் எ சிங்கிள் ஒலிம்பிக் கேம்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெடல் ஒருத்தவங்களே வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனு பாக்கர் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா நார்மன் பிரிட்ஜடு, ஆங்கிலோ இந்தியன், இவர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்தது ஒலிம்பிக் கேம்ஸ் 2024. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சுன்னா 2020 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும். 2020 டோக்கியோ ஜப்பானில் நடந்துச்சு. 2024 பாரிஸ் ஃப்ரான்ஸில் இப்போ நடந்தது. இதுக்கப்புறம் 2028 எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் USA. அடுத்து விண்டர் ஒலிம்பிக்ஸ் 2022 பீஜிங் சைனாவில் நடந்துச்சு. 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலானோ கார்டினா இட்டாலியில் நடக்குது. அப்புறம் 2030 ஃப்ரான்ஸு, 2034 உத்தவ் US. சரிங்களா? இப்போ எங்கே நடக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 2028 வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்குது. 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் மிலானோ கார்டினா இட்டாலியில் நடக்குது. திரும்ப 2030 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் நடக்கும். அதுக்கப்புறம் 2034 உட்டாவ் USA. சரியா? அடுத்தது இந்த சம்மர் ஒலிம்பிக்கில் ஆக்சுவலாக ஒலிம்பிக்ஸை பொறுத்தளவு பேரா ஒலிம்பிக்ஸும் நடக்கும். பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்காக நடத்தப்படக்கூடியது. இதில் பேரா ஒலிம்பிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பாரிஸ் 2024 பேராலிம்பிக் கேம்ஸ் இன்டர்நேஷ்னல் மல்டி பேரா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கவர்ன்டு பை த இன்டர்நேஷ்னல் பேராலிம்பிக் கமிட்டி டு பி ஹெல்ட் இன் பாரிஸ். எப்போ நடக்க போகுது அப்படின்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் 2024 வரை நடக்க போகுது. சரி, அதுக்கப்புறம் ஒலிம்பிக் டே 2024. ஒலிம்பிக் டே எப்பயுமே எப்போ அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23rd ஜூன் இஸ் அப்சர்வ்ட் அஸ் ஒலிம்பிக் டே வேர்ல்டு வைட். தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் மூவ் அண்டு செலப்ரேட். சரியா? இப்போ கேம்ஸை வந்து வேர்ல்டு வைடாக கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கோட மோட்டோவாக இருந்துச்சு. இதோட தீம் 23rd ஜூன் அப்சர்வ் பண்ண தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் மூவ் அண்டு செலப்ரேட். அடுத்தது நியூ கேம்ஸ் இன் பாரிஸ் 2024 ஒலிம்பிக் கேம்ஸ். புதுசாக இந்த ஒலிம்பிக்கில் என்னென்ன கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரேக்கிங், அதாவது இந்த ஹிப்ஹாப்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டான்ஸ் ஆடிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிரேக்கிங் டான்ஸ் மாதிரி. சரிங்களா? அது இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் கிளைம்பிங், கடகடன் மதுல்லாம் ஏறி அடுத்தடுத்து தாவிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்டு. அடுத்து சர்ஃபிங்ன்றது வாட்டரில் ஸ்கேட்டிங் அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டிங். சரிங்களா? ஸ்கேட் போர்டிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக்கில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 4 கேம். அதுக்கப்புறம் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ். ஃபஸ்ட்டு மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் 1896 ஏத்தன்ஸ் கிரீஸில் நடந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் டு ஃபியூச்சர் ஃபீமேல் அத்லெட்ஸ் வாஸ் இன் 1900 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலை உள்ளே கொண்டு வராங்க. அதுவும் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாரிஸில் தான். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பியரே டி கோப்பர்டின். சரிங்களா? காப்பர்டின். சரிங்களா? காப்பர்டின், பியரே டி காப்பர்டின், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸு பியரே டி காப்பர்டின். இவர் தான் மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்தவர். சரிங்களா? மோட்டோ ஆஃப் ஒலிம்பிக் லட்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டியஸ் அல்டியஸ் ஃபார்டியஸ் கம்யூனிட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் டுகெதர். சரிங்களா? லாட்டினில் தான் இதோட மோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. சிட்டியஸ் அல்டியஸ் ஃபார்டியஸ் கம்யூனிட்டர். சரிங்களா? இது இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் டுகெதர். புரியுதா? டுகெதர். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஒலிம்பிக் மோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர் டுகெதர். கீழே பாருங்கள் சிட்டியஸ் அல்டஸ் ஃபார்டியஸ் கம்யூனிட்டர். மோட்டோ ஆஃப் ஒலிம்பிக்ஸ். ரைட்ஸ் ஆஃப் ஒலிம்பிக்ஸ்.
The rings of the Olympics are also symbol of the ஒலிம்பிக்ஸ். இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்கோட சிம்பிள். சரிங்களா, 5 ரிங்ஸ் இருக்கும், 5 இன்டர்லிங்க்டு லிங்க்ஸாக இருக்கும், எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும். என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன் அண்டு ரெட்டு. சரியா, இந்த கலர்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் ஒயிட் பேக்ரவுண்ட் ரெப்ரசன்ட் 5 இன்ஹாபிட்டேட்டட் கான்டினென்ட்ஸ் ஆஃப் த எர்த். எதெல்லாம் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியா, ஆப்ரிக்கா, அமெரிக்காஸ், யூரோப் அண்டு ஓசானியா. இந்த 5ஐயும் குறிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரிங்குமே வச்சுருப்பாங்க. அடுத்தது, த ரிங்ஸ் டூ நாட் அசைன் எனி கலர் டு ஸ்பெசிஃபிக் காண்டினென்ட். இந்த கலர் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் காண்டினென்ட்டுமே இண்டிகேட் பண்ணலை. 5 காண்டினென்ட்டும் இன்டர்லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும்தான் சொல்லுது. புரியுதுங்களா? சரி, ஒலிம்பிக் கேம்ஸ் வேர் நாட் ஹெல்ட் இன் எப்போல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் எப்போல்லாம் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1960, 1940, 1944 இந்த 4 வருஷமும் நடக்கலை. சரிங்களா, 1916, 1940, 1944 எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நடந்தது. 1916, அதுக்கப்புறம் 1940 அண்டு 1944 டியூ டு 2 வேர்ல்டு வார்ஸ். சரிங்களா, உலகப்போர் நடந்ததுனால என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வருஷமும் வந்து பார்த்திங்க 3 தடவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கலை. அடுத்து, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 1894. சரிங்களா, ஐஓசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி கார்டியன் ஆஃப் த ஒலிம்பிக் கேம்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஜூன் 1894 பேஸ்ட் இன் லூஸ்னே, சுவிட்சர்லாந்து. பிரசிடென்ட் இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் பாச். சரிங்களா, தாமஸ் பாச்ன்றவர் தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். சரி, அடுத்தது, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி 1929 கிரியேட் பண்ணியிருக்காங்க. கமிட்டி வேறு. இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் ஃபஸ்ட்டு உருவாக்குனது 1894. கமிட்டி செயல்பட ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1927 இந்தியாவில். சரிங்களா, இந்தியாவில் கிரியேட்டட் 1927. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இன்டர்நேஷ்னலில் ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி 1894 இந்தியாவில் செயல்பட்டு உருவாக்குனது எப்போ அப்படின்னா 1927. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி, இந்தியா. பிரசிடென்ட் இப்போ யார் அப்படின்னா பிடி உஷா. இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உமன் டு பார்ட்டிசிபேட் த அத்லெட். சரிங்களா, இன் ஒலிம்பிக்ஸ். இவங்க தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்தியாவில் 1927, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1894. இந்தியாவில் செயல்பட ஆரம்பித்தது வந்து 1927 இருந்து தான் பிரசிடெண்ட்டு பிடி உஷா. சரி, அடுத்தது 2024 நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கோட ஃபேக்ட்ஸ். ரஷ்யா இஸ் டோட்டலி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டீம் ஈவெண்ட்ஸ். டீம் ஈவெண்ட்ஸ்லேருந்து ரஷ்யா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே போயிடுச்சு. சரிங்களா, இன் ஆல் 32 ஸ்போர்ட்ஸ் அட் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ரஷ்யா மொத்தமாகவே வெளியே போயிடுச்சு. சரிங்களா, அடுத்தது, ஃபஸ்ட்டு கோல்டு இன் பாரிஸ் ஒலிம்பிக் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா. அடுத்தது, நோ ஒலிம்பிக் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஸ்பிரிண்டர் நோவா லைஸ் clinched the gold medal in the men's 100-meter sprint at the 2024 Paris Olympic. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 0.005 செகண்டில் ஜமைக்காஸ் கிசானி தாம்சனை தோற்கடித்து வாங்கியிருப்பார். சரிங்களா, அடுத்தது, நோவோ ஜோகோவிக் become the oldest gold medalist in the Olympic tennis event at the age of 37 years. ஓப்பனாக ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் வாங்கியிருப்பார். சரிங்களா, டிஃபிட்டட் கார்லஸ் அல்கரஸ். இவர் சில்வர் மெடலிஸ்ட்டு. கோல்டு மெடல் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸில் நோவாக் ஜோகோவிக். அடுத்தது, ஃபுட்பாலில் கோல்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின். பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வாங்கியிருக்கு. அடுத்தது, இமான் காலிஃப் அல்ஜீரியன். உமன்ஸ் 66 kg ஃபைனல் பாக்ஸிங் கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மோஸ்ட் நம்பர் ஆஃப் அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் 2024 யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ. நம்ம இதிலேருந்து 117 பேர். ஆனால் யூஎஸ்ஏலேருந்து பாருங்கள் 593 அத்லெட்ஸ் போயிருக்காங்க. சரியா, இதுக்கப்புறம் பாரிஸ் ஒலிம்பிக் 2004 இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதானி குரூப் நேம்டு பிரின்சிபல் ஸ்பான்சர் ஃபார் டீம் இந்தியா அட் பாரிஸ் ஒலிம்பிக். சரிங்களா, நம்மளோட ஸ்பான்சர் இந்தியாவோட ஸ்பான்சராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானி குரூப்பு. அதுக்கப்புறம் பூமா
India announces its participantship with International Olympic Association as official footwear partner. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் வியர் பண்ணியிருக்க ஷூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைஸ் எல்லாமே யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமா கம்பெனி. அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பார்ட்னர்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன் அது பிரின்சிபல் ஸ்பான்சர் ஃபார் பாரிஸ் 2024 அண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028. ரெண்டுத்துக்குமே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதானி குரூப்பு, பூமா, பிபிசிஎல், இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூரியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பில்கியூஸ் மீர், த ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் ஆன் த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 ஜூரி. இந்தியாவோட ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜூரியாக இந்தியன் உமன். சரிங்களா? பில்கியூஸ் மிர், புரியுதா? 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஜூரியாக இருந்திருக்காங்க. சரி, அடுத்தது நீதா அம்பானி. நீதா அம்பானி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. மறுபடியும் 2024 வந்து ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க. நீதா அம்பானி ரீஎலெக்டட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி மெம்பர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2016 தான் ஃபஸ்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. ஹூ ஸ்டார்டட் த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் பிகம் த ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு ஜாயின் த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் இருக்கக்கூடிய உமன் மெம்பர், இந்தியாவோட உமன் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதா அம்பானி. சரி, அடுத்தது ஹிஸ்ட்ரி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். நார்மன் பிரிச்சர்டு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் 2 மெடல் வின் பண்ணார். எப்போ? 1900க்கான ஒலிம்பிக் கேம்ஸில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமாக அடுத்தது இந்தியா எப்போ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920. சரிங்களா? 1920. சரி, இந்தியாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஒலிம்பிக்ஸ். ஃபஸ்ட்டு மெடல் இந்தியாவுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்சிங்கி ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேடி ஜாதவ். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் ரெஸ்லிங்கில் வாங்கி கொடுக்குறாரு. இவர் தான் கேடி ஜாதவ். சரிங்களா? கேடி ஜாதவ் வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு வின் இண்டிவிஜுவல் மெடல் அட் ஒலிம்பிக்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரத்துக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் மெடல் எப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 1952 கேடி ஜாதவ் ரெஸ்லிங்கில் பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்தாரு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன் கேட்டகரியில் த ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு எவர் வின் அன் ஒலிம்பிக் மெடல் வாஸ் கர்ணம் மல்லேஸ்வரி. சரிங்களா? கர்ணம் மல்லேஸ்வரி ஹூ ஓன் அ பிரான்ஸ் மெடல் 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ். 2000 நடந்த 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸில் வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் கர்ணம் மல்லேஸ்வரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா வாங்கின ஃபஸ்ட்டு உமனும் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான். சரிங்களா? இப்போ கர்ணம் மல்லேஸ்வரியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிரான்ஸு மென்ஸ் வாங்கி கொடுத்தது கேடி ஜாதவ். சரிங்களா? ஃபீமேல் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி வாங்கி கொடுத்துருக்காங்க 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸில். சரிங்களா? வெயிட் லிஃப்டிங்கில். அதே மாதிரி கர்ணம் மல்லேஸ்வரிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கின முதல் பெண்மணியும் இவங்க தான். சரி, அடுத்தது இந்தியாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஒலிம்பிக்ஸ் 2020. 2020 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இன் அத்லெட்ஸ் இன் த நேஷன்ஸ் செகண்ட் எவர் இண்டிவிஜுவல் கோல்டு. ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கோல்டு சின்ஸ் பீஜிங் 2008 ஒலிம்பிக்ஸில் அபினவ் பிந்த்ரா. சரிங்களா? அபினவ் பிந்த்ரா. இப்போ 2வது டைம் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் 2020 நீரஜ் சோப்ரா வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்தது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 41 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதில் 10 கோல்டு இண்டிவிஜுவலாக. சரிங்களா? சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10, பிரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21, டோட்டலாக 41 மெடல் இந்தியா வாங்கியிருக்கு இதுவரை. என்னெல்லாம் கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு ஹாக்கியில் 8 டைம் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 41 மெடல் தான் வாங்கியிருக்காங்க இதுவரை. அதில் 8 டைம் ஃபீல்டு ஹாக்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, ஷூட்டிங்கில் 1, சரிங்களா, அபினவ் பிந்த்ரா வாங்கி கொடுத்தது. அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவலினில் நீரஜ் சோப்ரா வாங்கி கொடுத்தது. மொத்தம் 10 கோல்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சில்வர் லிஸ்ட்டு 10, பிரான்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 21, டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 41 மெடல் இதுவரை நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? இந்த 8 ஃபீல்டு ஹாக்கியில் எப்பப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1928,
அடுத்த 4 வருஷம் 32, 36. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் நடந்ததுனால நடந்திருக்காது. அதுக்கப்புறம் 48. அப்போ இந்த 3 வருஷமும் 4 வருஷம் கேப் வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 4 வருஷமாக இருக்கும். 48, 52, 56. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் வாங்கலை. 64ல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கோல்டு, 1980லேயும் கோல்டு. சரிங்களா? வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 8 டைம் ஃபீல்டு ஹாக்கியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. சரிங்களா? தயான் சந்த் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கோல்டு மெடல் நிறைய வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ டோட்டலாக இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 10 கோல்டு வாங்கியிருக்கு, 10 சில்வர் வாங்கியிருக்கு. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 21 பிரான்ஸு, டோட்டலாக 41. சரிங்களா? இதுவரை 41 மெடல் வாங்கியிருக்கு இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றின ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். இதில் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக யார் யார் என்னென்ன மெடல் வாங்கினான்னு கேட்கலாம், எந்த ஃபீல்டில் வாங்கினாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒலிம்பிக் எங்கே நடக்குது, இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சு. சரிங்களா? சம்மர் ஒலிம்பிக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க, வின்டர் ஒலிம்பிக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.